அன்பு முகம், அழகு முகம். இந்த முகத்தின் சுருக்கங்கள் நினைவின் மின்னல்கள். இங்கே நிறமறியாத விழிகளிலும் வானவில்லின் சந்தோஷம். கால்களின்றி நடந்து, சிறகுகளின்றி பறந்து வாழ்க்கையை கொண்டாடும் அன்பின் உற்சாகம். நட்சத்திரங்களை நெற்றி பொட்டாக்கி நிமிரும் தன்னம்பிக்கையின் கம்பீரம். ஒவ்வொரு முகத்திலும் ஒரு சூரியன். முதியோர், விதவைகள், மாற்றுத்திறனாளிகளின் உதவித்தொகை மாதந்தோறும் 500 ரூபாய் என உயர்வு. இதனால் பயன்பெறுவோர் 23,11,985 பேர். நலத்திட்டங்கள் பல தந்த நல்லாட்சி தொடர ஆதரிப்போம் உதய சூரியன். நாட்டுக்கொரு நல்லவர், ஊருக்காக உழைப்பவர் இவர்தானே. பள்ளி இறுதி வரை தமிழ் மொழி பாடமொழி ஆக்கியவர். நீதியில் சிறந்தவர், நேர்மையாய் வாழ்பவர் இவர்தானே. நலத்திட்டங்கள் பல தந்த நல்லாட்சி தொடர ஆதரிப்போம் உதய சூரியன். புறப்படுக, தீட்டிய வாழைய ஒத்த மீசை கொண்ட திராவிட காளைய புறப்படுக. திந்தோள் தட்டி புறப்படுக, தேர்தல் களமழைக்குது. திந்தோள் தட்டி புறப்படுக, தேர்தல் களமழைக்குது. புறப்படுக, 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 புறப்படுக. தீட்டிய வாழைய ஒத்த மீசை கொண்ட திராவிட காளைய புறப்படுக. தீட்டிய வாழைய ஒத்த மீசை கொண்ட திராவிட காளைய புறப்படுக. ஜனநாயகத்தின் அடிவேரில் புது நீர் ஊற்றுவோரின் சர்வாதிகார முடி நொறுங்க புறப்படுக. ஜனநாயகத்தின் அடிவேரில் புது நீர் ஊற்றுவோரின் சர்வாதிகார முடி நொறுங்க புறப்படுக. புறப்படுக, 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 புறப்படுக. தீட்டிய வாழைய ஒத்த மீசை கொண்ட திராவிட காளைய புறப்படுக. தீட்டிய வாழைய ஒத்த மீசை கொண்ட திராவிட காளைய புறப்படுக. தீட்டிய வாழைய ஒத்த மீசை கொண்ட திராவிட காளைய புறப்படுக. திந்தோள் தட்டி புறப்படுக, தேர்தல் களமழைக்குது. திந்தோள் தட்டி புறப்படுக, தேர்தல் களமழைக்குது. புறப்படுக, 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 புறப்படுக. தீட்டிய வாழைய ஒத்த மீசை கொண்ட திராவிட காளைய புறப்படுக. தீட்டிய வாழைய ஒத்த மீசை கொண்ட திராவிட காளைய புறப்படுக. ஜனநாயகத்தின் அடிவேரில் புது நீர் ஊற்றுவோரின் சர்வாதிகார முடி நொறுங்க புறப்படுக. ஜனநாயகத்தின் அடிவேரில் புது நீர் ஊற்றுவோரின் சர்வாதிகார முடி நொறுங்க புறப்படுக. புறப்படுக,
மீசை கொண்ட திராவிட காளைய புறப்படுக திந்தோள் தட்டி புறப்படுக தேர்தல் களம் அழைக்குது திந்தோள் தட்டி புறப்படுக தேர்தல் களம் அழைக்குது புறப்படுக 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 தீட்டிய வாளைய ஒத்த மீசை கொண்ட திராவிட காளைய புறப்படுக தீட்டிய வாளைய ஒத்த மீசை கொண்ட திராவிட காளைய புறப்படுக ஜனநாயகத்தின் அடிவேரில் புது நீர் ஊற்றுவோரின் சர்வாதிகார முடி நொறுங்க புறப்படுக ஜனநாயகத்தின் அடிவேரில் புது நீர் ஊற்றுவோரின் சர்வாதிகார முடி நொறுங்க புறப்படுக தளபதியார் அன்பு தளபதியார் நமது தளபதியார் 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 தமிழகத்தின் தளபதியார் 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 இளைஞர்கள் எழுச்சி நாயகன் இளைஞர்கள் எழுச்சி நாயகன் தளபதியார் 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 தமிழகத்தின் தளபதியார் தமிழகத்தின் தளபதியார் நமது தளபதியார் உங்கள் அனைவருக்கும் எங்களின் அன்பான வணக்கம். முதல்ல நீங்கள் எல்லாம் தந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பான உற்சாகமான இந்த இனியொரு வரவேற்புக்கு என்னுடைய இணைந்த நன்றிய வணக்கத்தை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். வருகிற 13ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய தமிழக சட்டப்பேரவையுடைய பொதுத் தேர்தலில் மீண்டும் தமிழ்நாட்டில் தலைவர் கலைஞர் தலைமையில் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதற்காக உங்களை தேடி நாடி வந்திருக்கிறோம். உங்களை தேடி நாடி வந்திருக்கிறோம் என்று சொன்னால் ஏதோ தேர்தலுக்காக மட்டுமல்ல, எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையிலும் உங்களோடு இருந்து உங்களுக்காக பணியாற்றக்கூடியவர்கள் நாங்கள் என்கிற அந்த உணர்வோடு உரிமையோடு உங்களை தேடி நாடி வந்திருக்கிறோம். நாட்டிலே சில பேர் இருக்கிறாங்க, தேர்தல் வந்தால் தமிழ்நாடு இல்லை என்றால் கொடநாடு என்ற நிலையில்தான் இன்றைக்கு சில தலைவர்கள் இருக்கிறாங்க. அந்த தலைவருக்கு ஜோடியா ஒரு தலைவர் சேர்ந்திருக்காரு. உங்களுக்கு தெரியும்ல, அரசியல்ல நடிகராக வந்து அதற்கு பிறகு வில்லனாகவே மாறி இப்ப காமெடியனா மாறி இருக்கிறாரு. அதுவும் உங்களுக்கு புரியும். தன்னுடைய சொந்த கட்சிக்காரனுக்கு ஏன் தன்னுடைய வேட்பாளருக்கு அடி விழுது. சாதாரண அடி இல்ல, உங்க வீட்டு அடி எங்க வீட்டு அடின்னு சொல்லுவாங்களே, தர்ம அடி, அந்த மாதிரி அடி விழுது. ஆக இப்படி ஒரு அணி, இப்படி சில தலைவர்கள் நாட்டில் இருக்கிறாங்க. நான் உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் கேட்க விரும்புவது, தலைவர் கலைஞருடைய 5 ஆண்டு கால ஆட்சியில நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே அந்த திட்டங்கள் தொடர வேண்டும் என்பது மட்டுமல்ல, மீண்டும் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வருகிற நேரத்தில் என்னென்ன திட்டங்களை எப்படிப்பட்ட பணிகளை நிறைவேற்ற இருக்கிறார் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க. தேர்தல் அறிக்கையில தெளிவாக தலைவர் கலைஞர் அவர்கள் உங்களிடத்தில் விளக்கி இருக்கிறார்கள். ஆகவே நான் திரும்ப திரும்ப கேட்க விரும்புவது, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் திட்டங்களை பற்றியோ அல்லது அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை பற்றியோ இன்றைக்கு மக்களிடத்தில் அவர்களால் எடுத்துச் சொல்ல முடியல. அதற்கு நேர் மாறாக தனிநபர் விமர்சனத்தை ஜெயலலிதா இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறார். அதிலே குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி, தலைவர் கலைஞருடைய குடும்பத்தை பற்றி கொச்சைப்படுத்தி
இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். குடும்பாட்சி குடும்பாட்சி என்று சொல்லுகிறார். நான் கேட்கிறேன், எங்களுக்கென்று குடும்பம் இருக்கிறது, உனக்கு குடும்பம் உண்டா? அதனால்தான் இன்றைக்கு குடும்பத்தை பற்றி நீ பேசுகிறாய். வாரிசுகளாக நாங்கள் இருக்கிறோம், உனக்கு ஏதாவது வாரிசுகள் உண்டா? நான் கேட்கிறேன். அது உண்மையான வாரிசுகளாக இருக்கிறோம். அதனால்தான் நான் இங்கே உங்களை எல்லாம் கலைஞருடைய வாரிசாகவே இந்த மேடைக்கு வந்து இந்த பிரச்சாரத்து நிகழ்ச்சிக்கு வந்து உங்களை நான் கேட்க விரும்புகிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தல் நேரத்தில் எடுத்து சொன்ன அந்த உறுதிமொழிகளை, வாக்குறுதிகளை, அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை பற்றி நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஆகவே நான் ஒரே ஒரு கேள்வியை மாத்திரம் உங்களை பார்த்து கேட்க விரும்புவது, தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய உறுதிமொழிகளை, தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? இருக்கா? சத்தியமாக நிறைவேற்றுவார் என்று நம்புறீங்களா? நிச்சயமாக நிறைவேற்றாத நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? தலைவர் கலைஞர் சொன்னதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்வார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குல்ல? இருக்குல்ல? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஆக அந்த நம்பிக்கையோடு நான் உங்களை எல்லாம் கேட்க விரும்புகிறேன். இந்த ராசிபுரம் தொகுதியினுடைய சட்டமன்றத்திற்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அங்கீகாரம் பெற்ற வேட்பாளர் நம்முடைய விபி துரைசாமி அவர்கள். அவருக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தரணும். அதேபோல் சேந்தமங்கலம் தொகுதியில போட்டியிடக்கூடிய நம்முடைய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் கழகத்தின் அங்கீகாரம் பெற்ற வேட்பாளர் பொன்னுசாமி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில ஆதரவு தந்து வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், பணிவோடு கேட்கிறேன், உறுதியோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக நின்று கேட்கிறேன். இன்னும் பெருமையோடு பூரிப்போடு நான் இங்கே குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், தலைவர் கலைஞருடைய மகனாக இருந்து உங்கள் பாத மலர்களை தொட்டு கேட்கிறேன். உதயசூரியனுக்கு ஆதரவு தாருங்கள். ராசிபுரத்திற்கு நம்முடைய விபி துரைசாமி அவர்களையும், சேந்தமங்கலத்திற்கு நம்முடைய பொன்னுசாமி அவர்களையும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு தாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு உங்களுடைய அன்புக்கும் உற்சாகத்திற்கும் நன்றி 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 என்று கூறி விடைபெற வரும். நன்றி, வணக்கம். தீட்டிய வாழைய கொத்த மீசை கொண்ட திராவிட காளைய புறப்படுக. தீட்டிய வாழைய கொத்த மீசை கொண்ட திராவிட காளைய புறப்படுக. திந்தோள் தட்டி புறப்படுக, தேர்தல் களமழைக்குது. திந்தோள் தட்டி புறப்படுக, தேர்தல் களமழைக்குது. புறப்படுக 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 புறப்படுக. தீட்டிய வாழைய கொத்த மீசை கொண்ட திராவிட காளைய புறப்படுக. தீட்டிய வாழைய கொத்த மீசை கொண்ட திராவிட காளைய புறப்படுக. ஜனநாயகத்தின் அடிவேரில் புது நீர் ஊற்றுவோரின் சர்வாதிகார முடி நொறுங்க புறப்படுக. ஜனநாயகத்தின் அடிவேரில் புது நீர் ஊற்றுவோரின் சர்வாதிகார